Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பேப்பரில் மட்டுமே செஞ்ச ஒரு பைக் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ரியலிஸ்டிக்கான சூப்பரான ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதுதான் மெயின். இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் அதை ஜூம் பண்ணி நீங்கள் வரைஞ்சாலும் ஓகே தான். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 3 தடவை வரைஞ்சி ரொம்ப கேவலமாக வந்து அதுக்கப்புறம் நான் இதை வரைஞ்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒழுங்காகவே வரல. அது பைக் மாதிரியே இல்லை, என்னமோ மாதிரி இருந்தது. ஸோ கடைசியாக ஏதோ ஒரு பைக் மாதிரி நமக்கு ட்ராயிங் வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. 2 சைஸில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்னது ஒரு பெருசு. அப்புறம் ஈக்குச்சி வச்சு இந்த மாதிரி நம்ம பேப்பர் டியூப் செஞ்சுக்கிட்டோம். பேப்பர் டியூப் உங்களுக்கு செய்ய தெரியலனா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே நம்ம பேப்பர் டியூப் மேக்ஸிமம் செஞ்சுருப்போம். ஸோ இதுக்கப்புறம் பெரிய பேப்பர் டியூப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இப்படி ஒரு 3 பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றலாம். இந்த 3 பீஸையுமே ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம சுற்ற போகிறோம். ஸோ கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை விட. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டியூப் சுற்றி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் 2வது டியூபும் இந்த மாதிரி அதுக்கு மேலே வச்சு சுற்ற போகிறோம். ஸோ இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஸோ 2வது டியூபும் சுற்றி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டு டியூப். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கிடச்சிட்டா. ஸோ இதை தான் நம்ம வந்து வீலாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இந்த ட்ராயிங்கில் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் வீல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு சர்க்கிள் செஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் இதே மாதிரி பேக் சைடுக்கும் நம்ம வந்து செய்யணும். ஸோ அதுக்கு 2 வீல் இந்த மாதிரி செஞ்சு அது 2த்தையும் நம்ம சேர்த்து வச்சு ஒட்டி பேக் சைடில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி நம்ம 3 பைப் வச்சு நம்ம செஞ்சோம் இல்லையா, அதுக்கு அதே மாதிரி 2 டியூப் வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து அது ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு பக்கம் கூம்பு மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நான் 3 பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ 3 பீஸையும் நம்ம வந்து இந்த இதில் தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 பீஸையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒட்டிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பேப்பர் டியூப் ஒரே ஒரு பேப்பர் டியூப் எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயே மொத்தம் 3 பீஸ் நம்ம செஞ்சுட்டோம். இதை நம்ம வந்து எங்கே வைக்க போகிறோம்னா இந்த கொஞ்சம் பெரிய சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் தான் இந்த பீஸை வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா சின்ன டியூப் நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த சின்ன டியூப்பில் ஒரே ஒரு டியூப் எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி 3 பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற பெரிய சர்க்கிளில் தான் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் அதே சின்ன டியூப்பில் பாதியாக கட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். ஸோ அதோட ஒரு குட்டி சர்க்கிள் நமக்கு வந்து கிடச்சிருச்சா. ஸோ இதில் நான் வந்து ஒரு 4 சர்க்கிள் செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து 3 செய்யலாம், பட் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சமாக இருந்தது. அதனால அதுக்கு ஈக்குவலான லென்த்தில் வரணுங்கிறதுனால நான் 4 பீஸ் செஞ்சு இந்த மாதிரி வச்சாச்சு. இதுக்கப்புறம் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ கார்ட்போர்டில் இந்த மாதிரி 2 பீஸாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசு ஒன்று, கொஞ்சம் சின்னது ஒன்று. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுலேயும் நான் நியூஸ் பேப்பரால் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 பீஸ்லேயுமே 6 பீஸ் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ பெரிய பீஸில் 6ம் சின்ன பீஸில் 6ம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒட்டி நம்ம வந்து சென்டரில் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சு நீங்கள் வந்து அது பக்கத்தில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சீட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ சீட்டுக்கும் அதே மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் பேப்பர் ஒட்டி நான் வந்து சீட் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு சீட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டோர் ஷேப்பில் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அதை இந்த மேலே வைக்கிற சீட்டில் நம்ம ஒட்டியாச்சு. ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ஹெட்லைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் ரெடி பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக நீங்கள் வந்து உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா நமக்கு ஹெட்லைட் ரெடி ஆயிரும். ஸோ இது பார்க்குறதுக்கு ஹெட்லைட் மாதிரி இருக்கா. ஸோ இதை இங்கே ஒட்டியாச்சு. அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பாக்கி இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி பேப்பர் டியூப் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வளைஞ்சி வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு மட்டும் நம்ம இனிமேல் ரெடி பண்ணுவோம். அதுக்காக இந்த ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பெரிய டியூப் எடுத்துக்கோங்க. பெரிய டியூப் எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம்.
ஸோ இதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஸோ இது செஞ்சு முடிச்சோடனே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டியூப் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் 2வது டியூபும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இது வந்து 2 டியூப் ஒட்டினா போதும், 3 டியூப் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ வீலை நம்ம கழட்டி எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும். நல்லா நீட்டாக ஒட்டிக்கோங்க, கேப் இல்லாமல், ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த சர்க்கிளை வந்து இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று செஞ்சு முடிச்சாச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வீல் எடுத்துகிட்டு அதோடைய 2 பக்கமும் இந்த மாதிரி பேப்பர் டியூப்பை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இதே மாதிரி பின்னாடி டியூபும் நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஹாஃப் சர்க்கிள் இல்லையா, ஸோ அதுலேயே கம் அப்ளை பண்ணி இந்த 2 டியூபுக்கும் நடுவில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இது ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் பீஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயே நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 பைப் இருக்கு இல்லையா, ஸோ அது 2த்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றி 2த்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்படி ஒட்டியாச்சு. இதே மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா மேலேயும் நான் வந்து பேப்பர் டியூபை வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க பேப்பர் டியூப்பில். அதை இந்த 2த்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து அந்த ஹேண்டில் பார் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பர் டியூப் எடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட் பார் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இதில் வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ இப்படி ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அகெயின் ஒரு 2 சின்ன சர்க்கிள் பீஸ் எடுத்துகிட்டு அதை இதில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெட்லைட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹெட்லைட்லேயும் கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிட்டு. இதுக்கப்புறம் சென்டர் பார்ட் அந்த இன்ஜின் பார்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம வந்து அதில் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி அதை வச்சு நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற மாதிரி கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட், இந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்து அவங்களை எப்போவுமே நீங்கள் வந்து என்கேஜாகவே வச்சுருந்தா ஸோ அவங்களுக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏதோ ஒரு வேலை அவங்க பண்ணிகிட்டே இருந்த மாதிரி இருக்கும், சும்மா மொபைலில் கேம் விளையாடுறதுக்கு பதிலாக. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஜின் பார்ட்டு ஃபுல்லாக ஒட்டியாச்சு இந்த மாதிரி. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே காமனாக வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர் டியூப் எடுத்து இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ அதுலேயே கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபெவிகாலில் கூட ஒட்டலாம், பட் வந்து கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் இந்த ஃபெவி பாண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஒட்டிடும். ஸோ கரெக்டாக அந்த சென்டர் வீல் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருந்தா போதும், அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம வந்து ஒட்டிக்கணும். ஸோ இப்போ நம்ம 2 பக்கமும் ஒட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 டியூபுக்கும் நடுவில் இந்த மாதிரி வீலை வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 2க்கும் நடுவில் இந்த வீல் வச்சு சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பேப்பர் டியூப் எடுத்துக்கலாம். ஸோ அதை இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இப்போ நம்ம இப்படி ஒட்டிருக்கோமா, ஸோ இதையும் இது மாதிரி சுற்றி ஒட்ட போகிறோம். இதுலேயும் கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து மடக்கி சுற்றி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கீழேயும் ஒட்டியாச்சு. இதையும் எக்ஸஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பேப்பர் டியூப் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இன்னொரு பேப்பர் டியூப் எடுத்து பேக் சைடில் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி மடக்கி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் சர்க்கிள் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ கம்மு கொஞ்சம் வந்து நல்லாவே அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா இல்லைனா நமக்கு வந்து டக்குன்னு பிஞ்சு வந்துடக்கூடாது. ஸோ ஃபெவிபாண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும், அதனால தான் நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக சீட்டு மட்டும் தான் ஒட்ட போகிறோம்.
ஸோ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சீட்டு, அதை மட்டும் தான் இப்படி ஒட்ட போகிறோம். இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீட் ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து அந்த ஹாஃப் சர்க்கிள் ஒட்டினோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே கம் அப்ளை பண்ணி இதை ஒட்டியாச்சு. ஸோ அதுக்கு மேலே இன்னொரு சீட்டை ஒட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சீட்டு வந்து தூக்கிட்டு இருந்த மாதிரி தெரியும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பின்னாடி பேக் சைட்லேயும் இந்த மாதிரி சீட்டை ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பேக் பார்ட்டும் முடிஞ்சுட்டு, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ கொஞ்சம் நிறையாவே கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஜெல்ஸ் பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கரக்கரன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்றுமே பண்ணல, ஒரு பேப்பர் டியூப் எடுத்து நான் சும்மா சுற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ நமக்கு வந்து தாராளமாக நல்ல சூப்பராக நின்றுக்கும், நம்ம பிடிக்கலாம் வேண்டாம், அழகாக நின்றுக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளுடைய பேப்பர் பைக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஃபுல்லாக நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்கள் விஷ் தான், பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே உங்கள் விஷ் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக கருகருன்னு இருக்கிறது அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு காப்பர் கலர் எடுத்து அங்கங்கே சும்மா டச் அப் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு முடிச்சாச்சு. நம்மளுடைய பேப்பர் பைக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, ரொம்பவே நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெயிண்ட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த பேப்பர் பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.